ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. 2026ஓட பட்ஜெட் வந்தாச்சு. இந்த பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ்க்கு ஏதாச்சும் இருக்கா? நான் மொத்த ஃபினான்ஷியல் பட்ஜெட் பற்றி இதில் கவர் பண்ண போகிறதில்ல. குறிப்பாக ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்க்கு சம்மந்தமான விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸ் வரும்போது நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டடாக மிஸ்லீடிங் கான்டென்ட் வந்துட்டு இருக்கு. ஜென்ரலாக ஹெட்லைன்ஸை பார்த்து நம்ம என்ன நியூஸ்னு புரிஞ்சுக்க கூடாது. ஃபைன் பிரிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் தான் முக்கால்வாசி டீட்டெயில்ஸ் இருக்கும். த டெவில் இஸ் இந்த டீட்டெயில்ஸ்னு கூட சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இங்கே ஒரு 93 பேஜர் டாக்குமெண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை பற்றி அஃபெக்ட் ஆகிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் போன வருஷத்துலேயே இருக்குது. போன வருஷம் பட்ஜெட்டில் 12 லட்ச ரூபா வரைக்கும் நோ டேக்ஸ் அப்படின்னு ஊரே ஹெட்லைன்ஸை பார்த்து சொல்லுச்சு. ஆனால் அது 12 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கு மேலே நீங்கள் ₹1 சம்பாதிச்சா கூட நீங்கள் ஸ்லாபுக்குள்ளே வந்துடுவீங்க. உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அப்ளிகபிள். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபைன் பிரிண்டில் தான் இருக்கும். நான் ஹெட்லைன்ஸை மட்டும் பார்க்காம ஃபைன் பிரிண்ட்டை படித்த டீட்டெயில்ஸை சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ரொம்ப சிம்பிளாக பட்ஜெட்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பட்ஜெட்ஸ்னாலே மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேக்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுபடி பார்க்கும்போது இன்கம் டேக்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஆனால் எஸ்டிடி, அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸை கவர்மெண்ட் ஏற்றிருக்காங்க. இதனாலேயே மார்க்கெட் விழுந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். நிஃப்டி இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்டும் கீழே போச்சு. நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் பட்ஜெட்டை படிக்க ஆரம்பிச்சு இந்த எஸ்டிடியை சொன்ன உடனே போர்ட்ஃபோலியோஸ் அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3-6% வரைக்கும் கீழே போயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபாலுக்கு. இது ஜென்ரலி இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய இம்பாக்ட் கிடையாது தான். ஆனால் எஃப்என்ஓவில் ட்ரேட் பண்ணுறவங்க, அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே பெரிய இம்பாக்ட். இது அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் எஃப்ஐஎஸ்க்குமே ஒரு பெரிய இம்பாக்ட்னே சொல்லலாம். ஆல்ரெடி கடைசி 6-7 வருஷமாக எஃப்ஐஐஸ் இந்தியாவில் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. அதனால தான் இந்தியன் மார்க்கெட் ரொம்பவே அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இது இந்த எஸ்டிடி இன்க்ரீஸ்னால அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஜென்ரல் பப்ளிக்கு மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்ட் இதனால் பெரிய அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜென்ரலாகவே ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-7% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் தரும். ஆனால் எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ரொம்பவே கம்மி. அதனால் நிறைய பேர் ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போது இந்த எஸ்டிடி இன்க்ரீஸ்னால பார்த்தீங்கன்னா 0.3-0.5% வரைக்கும் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பர் இயர் குறையும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்படி எவ்வளோ தாண்டா இது ஏறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 0.1%லேருந்து 0.15% ஆயிருக்கு, விச் இஸ் 50% இன்க்ரீஸ். இது ஆப்ஷன்ஸை நீங்கள் எண்ட் ஆஃப் த டேர்மில் எக்ஸசைஸ் பண்ணாலுமே அதுக்கான காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஆப்ஷன்ஸில் 50% இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தா ஃபியூச்சர்ஸில் 150% இதோட டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 0.02 இருந்தது 0.05%ஆக மாறி இருக்கு. இந்த ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணாலே வரக்கூடிய டேக்ஸ் தான் எஸ்டிடி. எதுக்காக கவர்மெண்ட் இதை கொண்டு வந்தாங்க? செபி சொல்கிற ரிப்போர்ட் படி 10-9 ட்ரேடர்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க காசை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு செபியோட டேட்டா சொல்லுது. இதனால் ஸ்பெக்குலேஷன் மார்க்கெட்டையே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. இதுக்காக தான் இந்த நியூ இன்க்ரீஸ் இன் டாக்ஸஸ். ஆனால் இதில் பெரிய காமெடி என்ன தெரியுமா? ஊர் பூரா லாட்ரி டிக்கெட்டை விற்றுட்டு இஷ்டத்துக்கு இங்கே வந்து உருட்டுறது தான் காமெடியே. ஆனால் நம்ம இதை சொன்னால் நம்மளை ஏதாச்சும் புதுசாக பேர் வச்சு கூப்பிடுவாங்க. தேங்க்ஃபுல்லி தமிழ்நாட்டில் லாட்ரியும் இல்லை, இனிமேல் எஃப்என்ஓவும் கம்மி தான் இதன சார்ஜஸ்னால. அடுத்த பெரிய டேக்ஸ் சேஞ்ச் ஆர் டேக்ஸ் கிளாரிஃபிகேஷன் சொல்லலாம், அது சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ்க்கு. இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஹெட்ஜும் இல்லாமல், ஃபிசிக்கல் கோல்ட் பேக்கிங்கும் இல்லாமல் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இவங்களோட பெரிய பெரிய தப்பு. கடைசி 10 வருஷத்தில் காங்கிரஸை விட கோல்டு தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக தண்ணி காமிச்சிருக்கு. எஸ்ஜிபிஸ் வந்து இம்போர்ட்ஸையும் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் இஷ்யூஸும் குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், ப்ராஃபிட்டும் தரும்னு சொன்னாங்க. முக்கியமாக இதில் நோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு கவர்மெண்ட் சொன்னாங்க. ஆனால் கோல்டு இவ்வளோ ஏறும்னு அவங்க சுத்தமாக எதிர்பார்க்கல. இதனால் கவர்மெண்ட்டுக்கு பல லட்ச கோடிகள் நஷ்டம். அதனால் கொஞ்சமாச்சும் அதில் திரும்ப வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக செகண்டரி மார்க்கெட்ஸில் எஸ்ஜிபி வாங்கினவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டஸை தூக்கி எல்டிசிஜிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். இப்போ நீங்கள் ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்கியிருந்தா, அதாவது இஷ்யூலேயே அப்ளை பண்ணியிருந்தா மட்டும்தான் டேக்ஸ் ஃப்ரீ. அதே நீங்கள் ஜீரோதா க்ரோன்னு ஏதாச்சும் புரோக்கர் த்ரூவா டிமேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டேக்ஸ் உண்டு. இதை வந்து நிறைய பேர் இது டேக்ஸ் கிளாரிஃபிகேஷன், முதல்லேருந்தே இது இப்படி தான் இருந்துச்சு, இப்போ கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, எனக்கு வந்து செகண்டரி மார்க்கெட்ஸில் வாங்கியிருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணேன்னா இது டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு மார்க்கெட்டில் எஸ்ஜிபிஸ் வந்து கிட்டத்தட்ட 10% கீழே இறங்கியிருந்தது. நிறையா பேர் இதை விற்றுட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. கோல்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4-5% தான் இறங்கிருந்துச்சு. ஆனால் எஸ்ஜிபிஸ் பார்த்தீங்கன்னா 10% கிட்ட அடி வாங்கியிருந்தது. அடுத்தது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், அதாவது டிசிஎஸ்.
ஃபாரின் ரெமிட்டன்ஸ்க்கு போடுற டேக்ஸ். பசங்க ஃபாரினில் படிக்க போகிறாங்கனாலோ இல்லை ஃபாரினில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்கனாலோ அதுக்கு 5% டிசிஎஸ் இருந்துச்சு. அதை இப்போ 2% குறைச்சிருக்காங்க. எஜுகேஷன் ஆர் ஹெல்த் கேர் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் இன்னுமே 20% டிசிஎஸில் தான் இருக்குது. திஸ் இன்க்ளூட்ஸ் நீங்கள் ஃபாரினுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்காக ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலுமே அதுவுமே இதுக்குள்ளே இன்க்ளூசிவாக தான் உண்டு. ஒரு 2-3 ஷார்ட்ஸ் வந்து டேக்ஸ் ஃபைலிங்கோட டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இதுதான் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள். ஃபைன் பிரிண்ட்டை நீங்கள் படிக்கணும். ITR 1 அண்ட் ITR 2 அதாவது 99% ஆஃப் இந்தியா ஃபைல் பண்ணுற டேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 31 தான் இன்னுமே டியூ டேட். நான் ஆடிட் பிஸ்னஸ் கேசஸ்க்கும் ட்ரஸ்ட்டுக்கும் மட்டும்தான் 30 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. ஜூலைலேருந்து எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டுக்கு அதை மாற்றிருக்காங்க. இதுக்கு மட்டும்தான் சேஞ்ச். உங்களுக்கும் எனக்கும் இதில் சேஞ்சே கிடையாது. எனக்கு இந்த பட்ஜெட்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது ஃபிஸ்கல் டெஃபிசிட். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வர்ற காசு மைனஸ் அவங்க செலவு பண்ணுற டிஃபரன்ஸ். இதுதான் ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்னுமே குறைக்கிறதுக்கான பிளான்ஸ் நிறையா இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இதனால என்னடா மியூச்சுவல் ஃபண்டில் க்ரோத் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதனால பாண்டோட ஈல்ட்ஸ் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பேங்க்ஸ்க்கு, அடுத்தது ஓவரால் வேல்யூவேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இது கரன்சி ஸ்டெபிலிட்டிக்காகவுமே யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இதுக்கான ஃப்ளிப் சைடு என்ன? கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கில் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்பவே கம்மியாயிடும். இதனால் ஆக்ஸலரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரை டிபெண்ட் பண்ணி தான் இந்த வருஷம் அட்லீஸ்ட் இருக்க போது இந்தியாவில். அடுத்தது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ்க்கு. பேங்கிங் செக்டாருக்கு பட்ஜெட் 2026 சொல்லணும்னா பெருசாக எந்த டேமேஜும் இல்லாமல் நழுவிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். எனக்கு இதில் ஹாப்பியாக பட்டது லோன் வேவர்னு பெருசாக எந்த ட்ராமாவும் இல்லை. அதனால் PSU பேங்க்ஸ் மேலே இருக்கிற பர்டன் இல்லை. ஃபிசிக்கல் டிசிப்ளினை அவங்க மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். ஆனால் இதனால் எந்த ரெஃபார்ம்ஸுமே பெருசாக இல்லை. பெரிய க்ரோத் ஆக்ஸலரேட்டரும் இந்த வருஷத்தில் எதுவுமே பெருசாக இல்லை. இது எப்படா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது PSU பேங்க்ஸ்க்கு நியூட்ரல்லேருந்து ஓரளவுக்கு மைல்ட் பாசிட்டிவ்னு சொல்லலாம். ப்ரைவேட் பேங்க்ஸ் இது பெருசாக எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. இது ஒரு பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் ஃபார் ப்ரைவேட் பேங்க்ஸ். இது ரேலிக்கு பெருசான ரீசனும் இல்லை. ஆனால் இதனால் கிராஷும் எதுவும் பெருசாக வராது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? நான் ரொம்பவே தெளிவாக சிம்பிளாக சொல்லிடுறேன். பட்ஜெட் 2026னால பெருசாக புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதில் எந்த ரீசனும் தெரில. இதனால் ஏர்னிங்ஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அதனால் டவுன் கிரேட் ரிஸ்க்கும் இல்லை. வேல்யூவேஷனுமே மலைன்னு ஏறுறதுக்காக கவர்மெண்ட் எந்த கம்ஃபர்ட்டும் கொடுக்கல. இதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதனால் கரெக்ஷன் வந்ததுன்னா இதை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி இன்னும் நிறையா வாங்கலாம். மார்க்கெட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் மேலே போச்சுன்னா தான் ஏறும். இந்த மாதிரி ஸ்பீச்சஸ்னால பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் தான் இருக்கும். ஆன் தி ஓவரால் பட்ஜெட் 2026 என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு நியூட்ரல் பட்ஜெட் தான். இதில் பெருசாக அப்சைட்கான பொட்டன்ஷியலும் இல்லை, டவுன் சைட்கான பொட்டன்ஷியலும் இல்லை. ஏர்னிங்ஸ் நல்லா ஏறுச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் வில் டூ வெல். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் அலாட் ஃபார் திஸ். அண்ட் உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. அண்ட் முடிஞ்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.